வணக்கம். இது நியூஸ் போஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பொதுநலவாய நாடுகளின் இளைஞர் மற்றும் பொதுமக்கள் மாநாடு கோலாகலமாக ஆரம்பம். பொதுநலவாய மாநாட்டில் இந்திய பிரதமர் கலந்து கொள்ள மாட்டார், இந்திய வெளிவிவகார அமைச்சர் தெரிவிப்பு. பயணித்துக் கொண்டிருந்த ரயில் இன்றும் வேறாக விலகியுள்ளது. பிலிப்பைன்ஸை தாக்கிய சூறாவளியில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10,000 அதிகரிப்பு. இனி விரிவான செய்திகள். பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு நடைபெறுகின்ற 9வது இளையோர் மாநாடு இன்று ஹம்பாந்தோட்டையில் ஆரம்பமானது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இதற்கு தலைமை தாங்கினார். அனைவரும் எதிர்பார்த்திருந்த பொதுநலவாய மாநாட்டுக்கு முன்னோடியாக நடைபெறுகின்ற பொதுநலவாய இளைஞர் மாநாடு இன்று ஹம்பாந்தோட்ட மாகம் ருகுணுபுர மத்திய நிலையத்தில் ஆரம்பமானது. நியூஸ் பஸ் செய்திகளுக்காக ஹம்பாந்தோட்டை மாகம் ருகுணுபுர மத்திய நிலையத்திலிருந்து ரியாஸ் ஹாரிஸ். பொதுநலவாய நாடுகளின் இளைஞர் மாநாடு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் ஆரம்பமானது. பொதுநலவாய அமைப்பின் செயலாளர் நாயகம் கமலேஷ் சர்மா மற்றும் இளைஞர் விவகாரம் மற்றும் திறன் விருத்தி அமைச்சர் டலஸ் அல்ஹா பெருமா ஆகியோரும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை வரவேற்றனர். Secretary General of Commonwealth Sri Lankan style and there is our chief guest. இளைஞர் மாநாடு நடைபெறும் ஹம்பாந்தோட்டை மாகம் ருகுணுபுர சர்வதேச மாநாட்டு மண்டபம் இலங்கையின் 2வது சர்வதேச மாநாட்டு மண்டபமாகும். 42 நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தி இளைஞர் யுவதிகள் பெருந்திரளானோர் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளனர். இலங்கையின் அடையாளத்தை வெளிப்படுத்தும் வகையில் கலாசார நிகழ்வுகள் பலவும் நடைபெற்றன. பொதுநலவாய அமைப்பின் இளைஞர் சம்மேளனத்தின் முதலாவது அமர்வு இடம்பெறுகின்றமை விசேட அம்சமாகும். You hold the future of 1/3 of the world population. You have the power to உலக சனத்தொகையில் 1/3 எதிர்காலம் உங்களிடம் உள்ளது. அடுத்த நூற்றாண்டுக்காக உங்கள் நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் பொறுப்பு உங்களிடம் உள்ளது. வெற்றிக்கான பாதையை தெரிவு செய்வதற்கு வழிகாட்டும் ஒளியாக இங்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளும் தலைமைத்துவம் காணப்படும். தமது மக்களுக்கு சிறந்த பொதுநலவாயத்தை வழி செய்யும் வகையிலான தொடர் உந்து சக்தியாக இந்த நிகழ்வு அமையட்டும். அதனை பெற்றுக்கொள்வதற்கு தேவையான கடின உழைப்பு மற்றும் துணையாக எமது இந்த பயணம் அமைவதற்கு இளைஞர்கள் முன்வருவதற்கு இது ஒரு ஆரம்பமாக இருக்கட்டும். உங்கள் எண்ணங்களை எம்மீது திணிக்க வேண்டாம். சரியாக எண்ணி பொதுநலவாயத்திற்கு தொடர் ஆதரவை வழங்குவதனூடாக இந்த உலக அமைப்பின் ஒரு பங்காளராக நாமும் மாறுவோம். By contributing our best to the betterment of the Commonwealth. My challenge to you. மதிப்பு, ஒற்றுமை மற்றும் புரிந்துணர்வு ஆகியவற்றினூடாக உங்களுக்கு பொருத்தமான இடத்திலிருந்து வெளியே வந்து உங்களை சோதித்து உங்கள் தலைமைத்துவ திறன்களை சோதித்து பார்க்குமாறு நான் உங்களுக்கு சவால் விடுகின்றேன். ஏன் அவர்கள் நமக்காக அஞ்ச வேண்டும்? ஏனெனில் இந்த உலகத்தில் உள்ள பல்வேறு சவால்களுக்கு எம்மிடம் தெளிவான பதில் உள்ளது என்பது அவர்களுக்கு ஏற்கனவே தெரியும். எமது எதிர்காலத்துக்கு தேவையான புரட்சிகளை மேற்கொள்வதற்கான தேவையும் திட்டமிடலும் எம்மிடம் உள்ளன. அவர்கள் மாற்றத்துக்கு பயப்படுகின்றனர். இதனால் ஏற்படும் லாபங்களை தமக்குள் வைத்துக் கொள்ள நினைக்கின்றனர். இவை எதுவும் உங்களை ஒரு நாளும் தடுக்காது. தைரியமாக இருங்கள். Don't let this stop you. Be brave. In the fast moving and closely connected world of today,
the contribution of young people to national development. வேகமாக நகரும் நெருக்கமான தொடர்புள்ள இன்றைய உலகில் தேசிய அபிவிருத்தி, சமூகங்களின் பெறுமதி, உலகளாவிய ரீதியில் பொதுநலவாயத்திற்கான அபிவிருத்தி என்பவற்றில் இளைஞர்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. இந்த காலத்தில் உள்ள இளைஞர்கள் உலகளாவிய ரீதியில் உள்ள இளைஞர்களுடன் இலகுவாகவும் தாமதமின்றியும் தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்பு மற்றும் திறன் என்பன முன்னைய காலங்களில் காணப்படவில்லை. நான் நினைப்பதை விடவும் உங்கள் பரம்பரை வேறு விதமாக விடயங்களை சிந்திக்கின்றது. எவரும் வெளியேற்றப்படாத, பின்தள்ளப்படாத ஒரு எதிர்காலத்தினை கட்டியெழுப்புவதற்கான முக்கியத்துவத்தை சர்வதேசத்திற்கும் எமது இளைஞர்களுக்கும் வழங்குவதே இந்த மாநாட்டின் துணிப்பொருளாக அமைந்துள்ளது. Of building for a future in which none are excluded and none left behind. விசிற தொகையுடைய சிறுவர்களின் நடன நிகழ்ச்சி அனைவரினதும் கவனத்தை ஈர்த்தது. இதன் பின்னர் ஜனாதிபதி தனது உரையை ஆரம்பித்தார். It is noteworthy that we abide by the Commonwealth principles of restoring human dignity and equality among பொதுநலவாய அமைப்பு இளைஞர்களை நன்றாக அடையாளம் கண்டுள்ளது. ஏனெனில் சாதகமான மற்றும் சேற்றிறன் மிக்க அவர்களின் செயற்பாடுகளை மற்றும் அபிவிருத்தி, சமாதானம், ஜனநாயகம் என்பவற்றை மேம்படுத்தல் மற்றும் பாதுகாத்தல், சகிப்புத்தன்மை, ஏனைய கலாச்சாரங்களின் மதிப்பளித்தல் என்பவற்றை கொண்டுள்ள இளைஞர்களை அமைப்பு நன்றாக புரிந்து கொண்டுள்ளது. எதிர்வரும் 2 வருடங்களுக்கு பொதுநலவாய அமைப்பை வழிப்படுத்தும் இலங்கையின் நிலைப்பாட்டில் நாம் எமது சிறந்த ஒத்துழைப்பை வழங்குவோம். பொதுநலவாய அமைப்பின் கொள்கைகளை புரிந்து கொண்டு இணைந்து செயற்படுவதற்கு ஆக்கப்பூர்வமானதும் அர்த்தமுள்ளதுமான வாய்ப்புகளை பொதுநலவாய இளைஞர் பிரதிநிதிகளுக்கும் இலங்கையின் பிரதிநிதிகளுக்கும் வழங்குவோம். இந்த இளைஞர்களின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பு மற்றும் பங்களிப்பு என்பவற்றுடன் பொதுநலவாய அமைப்பின் எதிர்கால வெற்றிக்காக நேர்மையான நம்பிக்கையுடன் நாம் இவற்றினை முன்னெடுக்கின்றோம். இந்த காலப்பகுதியில் முன்னெடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஒத்துழைப்பு வழங்குவேன் எனவும் உறுதுணையாக இருப்பேன் எனவும் பொதுநலவாய அமைப்பின் தலைவர் என்ற வகையில் உறுதியளிக்கின்றேன். I will stand with you and support you every inch of the way. In conclusion, Thiruvan Saranai. May the noble triple gem bless you all. Thank you. இந்த இளையோர் மாநாடு தொடர்ந்து 4 நாட்களுக்கு நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு நடைபெறுகின்ற பொதுமக்கள் மாநாடு காலி கோட்டை கட்டிட தொகுதியில் இன்று பிற்பகல் ஆரம்பமானது. இந்த மாநாடு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் ஆரம்பமானது. காலி கோட்டை கட்டிட தொகுதியில் பொதுமக்கள் மாநாடு இன்று பிற்பகல் 5 மணிக்கு ஆரம்பமானது. ඔබ කුමන ජාති 2015 ஆண்டிற்கு பின்னர் பொதுநலவாய அமைப்பில் உள்ள நாடுகளின் அபிவிருத்திக்காக சிவில் அமைப்புகளின் பொறுப்பு எவ்வாறு அமைய வேண்டும் என்பது குறித்து இதன் போது கலந்துரையாடப்படுகிறது. 40 நாடுகளைச் சேர்ந்த 500க்கும் அதிகமான பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்றிருந்தனர். இன்று ஆரம்பமான பொதுமக்கள் மாநாடு எதிர்வரும் 14ஆம் தேதி வரை ஹிக்கடுவையில் நடைபெற உள்ளது. 6வது தடவையாக ஒன்று கூறுகின்ற பொதுமக்கள் மாநாட்டின் இறுதியில் பிரதிநிதிகளினால் தயாரிக்கப்படுகின்ற அறிக்கை எதிர்வரும் 16ஆம் தேதி நடைபெற உள்ள வெளிவிவகார அமைச்சர் மாநாட்டில் சமர்ப்பிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நடைபெறுகின்ற பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு விசேட நாணயத்தாள் ஒன்றை இலங்கை மத்திய வங்கி நேற்று முன்தினம் வெளியிட்டது. இதன்போது 5 மில்லியன் பெறுமதியான நாணயத்தாள்கள் அச்சிடப்பட்டுள்ளன. இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்ட 3வது நினைவு தின நாணயத்தாள் இதுவாகும். 500 ரூபாய் பெறுமதியை கொண்ட இந்த நாணயத்தாள் அளவு, நிறம் மற்றும் பாதுகாப்பு குறியீடுகள் என்பவை தற்போது நடைமுறையில் உள்ள 500 ரூபாய் நாணயத்தாளை ஒத்ததாகும். இலங்கைக்குள் அனைத்து கொடுக்கல் வாங்கல்களுக்கும் இந்த நாணயத்தாளை பயன்படுத்த சட்ட அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது.
இம்மாதம் 15ஆம் தேதி முதல் அங்கீகரிக்கப்பட்ட நிதி வங்கிகளூடாக இந்த நாணயத்தாள் நடைமுறைக்கு வர உள்ளது. இலங்கையில் நடைபெறும் பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டில் இந்திய பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங் கலந்து கொள்ள மாட்டார் என இந்திய வெளிவிவகார அமைச்சர் சல்மான் குர்ஷித் தெரிவித்துள்ளார். மாநாட்டில் இந்திய பிரதமர் கலந்து கொள்வதற்கு எதிராக இடம்பெற்ற ஆர்ப்பாட்டங்களை தொடர்ந்து இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. உள்ளக அரசியல் அழுத்தங்களை நிராகரித்துள்ள குர்ஷித் இந்த மாநாட்டில் கலாநிதி மன்மோகன் சிங் கலந்து கொள்ள மாட்டார் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. பொதுநலவாய மாநாடுகளில் எமது பிரதமர் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை கடந்த காலங்களிலும் ஏற்பட்டன. சில சந்தர்ப்பங்களில் பிரதமர் நாட்டின் அரசியல் சூழ்நிலைகள் மற்றும் ஏனைய முக்கியத்துவம் அளிக்க வேண்டிய விடயங்களை கருத்தில் கொண்டு அவை தொடர்பில் கலந்துரையாடி தமது திட்டங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு நேர்கின்றது. கடந்த வருடம் இந்திய உபகுடியரசுத் தலைவர் மாநாட்டில் கலந்து கொண்டார். இதற்கு முன்னர் பல தடவைகள் மாநாட்டில் எமது நாட்டினை பிரதிநிதித்துவப்படுத்தி வெளிவிவகார அமைச்சர் கலந்து கொண்டார். எதிர்காலத்தில் இலங்கை மற்றும் இந்தியாவின் உறவுகளை பாதிக்கும் ஒரு விடயமாக இந்த தீர்மானத்தினை கருத வேண்டாம். சுற்றுலா விசாவை பெற்றுக்கொண்டு இலங்கைக்குள் பிரவேசித்து வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 2 வெளிநாட்டு அரசியல்வாதிகளை எச்சரித்துள்ளதாக குடிவரவு குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. அவர்கள் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்தைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் என குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் சோலானந்த் பெரேரா தெரிவித்தார். குடிவரவு குடியகல்வு திணைக்களத்திற்குள் வைத்து குறித்த இருவரையும் எச்சரித்ததன் பின்னர் அவர்கள் இருவரும் நாட்டை விட்டு வெளியேற விருப்பம் தெரிவித்ததாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். குறித்த வெளிநாட்டு அரசியல்வாதிகள் இருவரும் நேற்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினரையும் சந்தித்து பேச்சுவார்த்தைகளையும் நடத்தியிருந்தனர். பண்டாரவிளை பூனாகலை நகரங்களுக்கு இடையிலான பஸ் சேவைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பூனாகலை பிரதேச மக்களின் குற்றச்சாட்டை அடுத்து நியூஸ் ஃபர்ஸ்ட் இது குறித்து தனது கவனத்தை செலுத்தியது. பண்டாரவளையிலிருந்து பூனாகலையை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று கடந்த 4ஆம் தேதி விபத்துக்குள்ளானதில் 10 பேரின் உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன. இந்த விபத்தில் காயமடைந்த மேலும் பலர் பதுளை மற்றும் தியத்தலாவ ஆகிய வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இலங்கை வரலாற்றில் இடம்பெற்ற மிக கொடூரமான பஸ் விபத்தாக இது பதிவாகியுள்ளது. இந்த விபத்து இடம்பெற்று இன்றுடன் 6 நாட்கள் கடந்த போதிலும் பண்டாரவளை மற்றும் பூனாகலை ஆகிய நகரங்களுக்கு இடையில் போக்குவரத்தில் ஈடுபடும் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். விபத்து இடம்பெற்ற நாளிலிருந்து இன்று வரை இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த பிரதேச மக்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தனர். பூனாகலையிலிருந்து பண்டாரவளை நோக்கி அதிகாலை 6 மற்றும் 6:20க்கு பயணத்தை ஆரம்பிக்கும் பஸ் சேவைகளும் பண்டாரவளையிலிருந்து பூனாகலையை நோக்கி மாலை 7 மற்றும் 7:20க்கு பயணத்தை ஆரம்பிக்கும் பஸ் சேவைகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பூனாகலை விபத்துக்கு பிறகு பஸ் விபத்துக்கு பிறகு காலையில் 6 மணிக்கு பஸ் இல்லை, 6:20 பஸ் இல்லை, 6:40 பஸ் இல்லை, 7 மணிக்கு தான் முதல் பஸ் இருக்கு. அதனால ஸ்கூலுக்கு வர பிள்ளைகளுக்கோ வேலைக்கு காலையில் வரவங்களுக்கோ சீசன் எடுத்து வரையலாம இருக்கு. எங்களுக்கு இந்த ஆக்சிடென்ட் அந்த நாள்ல இருந்து எங்களுக்கு ஒழுங்கா பஸ் இல்லை. அதனால எங்களுக்கு ஸ்கூலுக்கு வர்றது கஷ்டமா இருக்கு, வீட்டுக்கு போறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஸ்கூலுக்கு போறதுக்கு கொஞ்சம் பஸ்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு வராங்க, அவங்களுக்கும் பஸ் இல்லை இந்த ஆக்சிடென்ட்னால. பூனாகலை நகரிலிருந்து பண்டாரவளையை நோக்கி அதிகாலை மற்றும் பிற்பகல் வேளையில் இடம்பெறுகின்ற இறுதி பஸ் சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளமையினால் பாடசாலை மாணவர்கள், தொழிலாளர்கள் என சகல தரப்பினரும் பலதரப்பட்ட அசௌகரியங்களை எதிர்நோக்குகின்றனர். 6 மணிக்கு பஸ் இல்லை, 6 மணிக்கு காலைல 6 மணி 6:30 மணி காலைல பஸ் இருந்தால் தான் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு வரதுக்கு லேசாக இருக்கும். அதே மாதிரிக்க இங்கே பண்டாரலையில் 6 மணிக்கு பஸ் இருந்தால் தான் அங்கே பூனாகலைக்கு டீச்சர்ஸ் வரதுக்கும் டீச்சர்ஸ் அந்த உரிய நேரத்துக்கு படித்து கொடுக்குறதுக்கு லேசாக இருக்கும். கடையில் வேலை செய்கிறோம், அந்துக்கு போகிறதுக்கு கடைசி பஸ் இருக்குது 7:20க்கு தான். அதனால 6 பஸ் இல்லை, 7 பஸ் இல்லை. இப்போ ஆள்லாம் இப்போ ஆட்டோ எடுத்து தான் போகிறாங்க. ஆட்டோவுக்குலாம் 700-800 ரூபா தான் போகுது. இப்படியே டெய்லி போய்கிட்டு தான் நாங்கள் எப்படி பொழைக்கிறது.
இந்த பிரச்சினை குறித்து பண்டாரவளை பஸ் டிப்போவுடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் தொடர்பினை ஏற்படுத்தியிருந்தது. கடந்த 4ஆம் தேதி பண்டாரவளையிலிருந்து பூனாகலியை நோக்கி பயணித்த பஸ் விபத்துக்குள்ளானதை அடுத்து தமது ஊழியர்கள் பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாகி வருவதாக பண்டாரவளை டிப்போவின் அதிகாரியொருவர் குறிப்பிட்டார். பிரதேசவாசிகள் தமது டிப்போ ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் பட்சத்தில் வழமை போன்று மீண்டும் குறித்த பஸ் சேவைகளை ஆரம்பிக்க தாம் நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கூறினார்.